வணக்கம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் எப்படி எடிட் வருதோ ஸோ அதே போல் எடிட் நீங்களும் பண்ணோமா? ஸோ இந்த எடிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணல. ஸோ மியூசிக் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு டைம் நினச்சி பாருங்கள். ஸோ இது வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய்க்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ அந்த எடிட் வந்து எப்படி ஃபுல்லாகவே வந்து பண்ணுறது, இந்த எடிட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த ஸ்மோக் எஃபெக்டோடு சேர்த்து ஒரு பெஸ்ட்டான எஃபெக்ட் தான். கைன்மாஸ்டரில் பண்ணுற எஃபெக்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான எஃபெக்ட் தான். ஸோ இது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள தரேன். ஸோ வீடியோ லிங்க் ஆகட்டும், அதுக்கு இமேஜ் லிங்க் ஆகட்டும், ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் கைன்மாஸ்டர் ப்ரோ மோட் ஏபிகேவோட. ஸோ இப்போ எப்படி இந்த எடிட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 16:9 ரேஷியோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியாவில் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள ப்ரொவைட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபோன் பார்த்திங்கன்னா 1080p சப்போர்ட் இல்லை, ஒன்லி 720p சப்போர்ட் தான். இப்போது வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து தளபதி விஜய் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸோ அந்த ஃபோட்டோவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் வைங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படிலாம் நீங்கள் பிக்சார்ட்டில் வந்து ஆட்டோ கட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து எரேஸ் ஆகி இந்த மாதிரி கட்டாகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு ஃபோட்டோ வேணுமோ ஸோ அப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுடுங்க. இப்போது நான் இப்படி வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். தளபதின்னு போட்டு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த கலரில் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேஷன் பொறுத்தவரையும் ஒயிட் கலரில் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபாண்ட் சைஸை மட்டும் கொஞ்சம் போல்ட் பண்ணிவிடுங்க. போல்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போது இந்த இதை வந்து கிளிக் பண்ணி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, எந்த இடத்துல வந்து கரெக்டாக வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும், தலைவலாக இருக்கிறது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபோட்டோ எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரே ஒரு வேலை. இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓவர்லே கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி 3 இதுக்கும் ஓவர்லே வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த ஃபோட்டோவும் ஓவர்லேயில் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து இழுத்து விட்ருங்க. நான் இந்த வீடியோவில் ஏன் சாங் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா, ஒரு சில காப்பிரைட் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாங்ஸை வந்து ஆட் பண்ணல. நண்பா, உங்களுக்கு சாங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வீடியோவை கிளிக் பண்ணலாம். ஸோ வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட்டும் வந்து நல்லா இதில் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போது ஏதாச்சும் சாங்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுவும் வந்து ஈஸியான மெத்தட் தான். சாங்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த சைடில் வந்து ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு சிம்பிள் மெத்தடை வந்து வச்சு பண்ணிடலாம். எல்லா லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆடியோ வேணும் அப்படின்னா இந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோவும் பண்ணிக்கலாம், உங்கள் பேர் போட்டு உங்களுடைய ஃபோட்டோவை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரையும் பாய் நண்பா.